இந்த கவிதை டாக்டர் ஜோயி அவர்களின் அன்புக்கான சான்று. இந்த கவிதையை எழுதியவர் அவங்களுடைய ஆசான் மணிமாறன் அவர்கள். டாக்டர் ஜோயி அவர்களுடைய பிறந்த நாளுக்காக இந்த கவிதையை எழுதி அவர் அனுப்பியிருக்காரு. இதை நான் தமிழ்லயே படிக்க போறேன். அமெரிக்காவில் பிறந்தாய், அனைத்து உலகையும் தன் ஊராக கருதி பூமி பந்தையே பூர்வீகம் என கொண்டாய். நீ வெள்ளைக்காரியாம், ஆம், வெள்ளை வன்மங்களை வெளுக்கும் கருப்பு மனம் கொண்ட வெள்ளைக்காரி. அமெரிக்காவில் உதயமான எங்கள் அங்கனூர் அங்கம்மாள் நீ. ஜாதிய தீண்டாமை கைகள் கலையையும் கலைஞர்களையும் தொட மறுத்த நிலையில் நீ பேரன்புடன் கட்டி அணைத்தாய். பரட்டை அடி அடிக்கும் உனது பறை இசையில் பாமரரும் சக்தி பெறுவர். பரட்டை அடி அடிக்கும் உனது பறை இசையில் பாமரரும் சக்தி பெறுவர். உனது பறை விரல்கள் பட்டாலே குறிஞ்சி மலர் பூக்கும். இசை ஆய்வாளரான பேராசிரியர் இவர் பறை இசை கலைஞனின் மாணவி என்றதில் இங்குள்ள பலரின் பகட்டு கிரீடங்கள் வீழ்ந்து நொறுங்கின. பறையாளர்களை நீ ஆசான் என்று அழைத்ததில் பறை கலைஞர்களின் மாண்பு பல படிகள் உயர்ந்தன. கற்பிக்கும் கலைஞர்களையும் குழுக்களையும் அங்கீகரிப்பதில் நன்றி மறப்பது நன்றென்று என்னும் குரலின் பொருள் நீ. ஜாதிய ஆணாதிக்க சூழலில் நிலவை போன்ற பறையுடன் நீ நெருக்கம் கொண்டதால் உன்னை ஒரு பெண் நீல் ஆம்ஸ்ட்ராங் என்பேன். ஜாதிய ஆணாதிக்க சூழலில் நிலவை போன்ற பறையுடன் நீ நெருக்கம் கொண்டதால் உன்னை ஒரு பெண் நீல் ஆம்ஸ்ட்ராங் என்பேன். நீ கலைத்தாயின் மகள் அல்ல, நீயே பலரை பிறப்பிக்கும் கருவறை. உலகளாவிய தமிழர்களின் உந்து சக்தி நீ. உள்ளூர் கலைஞர்களின் உயிர் காற்று நீ. உலக பறை களம் உன்னை எப்போதும் தன் நெஞ்சில் தாங்கிச் செல். ஓங்கி எழுகிற பறையொலியில் உனது பெயரும் உரத்து ஒலிக்கும். ஓங்கி எழுகிற பறையொலியில் உனது பெயரும் உரத்து ஒலிக்கும். பறை பரப்பும் தமிழ் மனத்தில் உனது புகழும் மணக்கும். பறை பரப்பும் தமிழ் மனத்தில் உனது புகழும் மணக்கும். பறை இசை வாழ்த்துகளுடன் மணிமாறன், மகிழினி, புத்தர் கலைக்குழு. இதுதான் அவர்கள் அனுப்பிய அந்த கவிதை. மிக அருமையான கவிதை. நானே மிகவும் ரசித்தேன். டாக்டர் ஜோயி அவர்களும் இதை ரசித்திருப்பார்கள் எனக்கு தெரியும்.